அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளை ஒரு அறம் சொல்லக்கூடிய நூலாக தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருக்குறளை முழுமையாக படித்தவங்களுக்கு தான் இன்பத்துப்பால் எவ்வளோ பெரிய காதல் காவியம் அப்படிங்கிறத உணர முடியும். அந்த இன்பத்துப்பாலில் ஒரு அதிகாரம் இருக்குது, நலம் புனைந்துரைத்தல். அந்த நலம் புனைந்துரைத்தல் அப்படின்னா என்னென்னா, தலைவி மீது காதல் கொண்ட தலைவன் தலைவியுடைய அழகை புகழ்ந்து பாடுகிற கருத்துக்கள். அதில் ஒரு குறட்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளும் கூட. அனிச்சம்பூ கால் கலையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல படாம் பறை அப்படின்னு அந்த குறள். அதாவது அனிச்சம்பூ அப்படிங்கிறது இருக்கிற மலர்கள்லையே ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு மலர். எந்த அளவுக்கு அது மென்மையான மலர் அப்படின்னா, அந்த மலரை எடுத்து நம்ம நுகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப மென்மையான மலர். அந்த மலரை அதனுடைய காம்போடு சேர்த்து தலையில் சூடினாலே அந்த தலைவியினுடைய இடை ஒடிந்து விடும் அளவுக்கு மெல்லிய இடையை கொண்டவள் இந்த தலைவி அப்படிங்கிறது தான் அந்த குறளுடைய அர்த்தம். பொதுவாகவே கவிஞர்கள் பெண்களுடைய இடையை வர்ணிக்கும் போது மெல்லிடையால், நூலிடையால் அந்த மாதிரி தான் வர்ணிப்பாங்க. நம்ம கண்ணதாசன் அவர்களும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. தன்னுடைய பாடலில் இந்த திருக்குறளை அழகாக இலக்கிய நயத்தோடு அவர் பயன்படுத்தியிருப்பார். ஆலயமணி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் புகழ்பெற்ற ஒரு பாடல் இருக்கு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்னு சொல்லி. அந்த பாடலில் பின்னாடி வரக்கூடிய வரிகளில் கன்னி தமிழ் தந்ததுந்தன் திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதும் உந்தன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல படாம்பறை அப்படிங்கிறது தான் அந்த இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா என்று கண்ணதாசன் இந்த வரிகளில் எழுதியிருப்பார். கண்ணதாசனுக்கு தமிழ் இலக்கியத்தின் மேலே எவ்வளோ பெரிய காதல் அப்படிங்கிறதே இந்த பாடலை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா கன்னி தமிழ் தந்ததுந்தன் திருவாசகம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது இருக்கிற கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா, இப்படி அந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அவர் ரசித்த எல்லா இலக்கியங்களையும் அந்த பாடல் கேட்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருப்பார் கண்ணதாசன். ரொம்ப ரொம்ப அழகான பாடல், கேட்டு பாருங்க. கண்ணதாசனுடைய தமிழ் இலக்கிய சுவையை, தமிழ் இலக்கியத்தின் அழகை அவருடைய பாடல் வரிகளில் நம்ம கண்டு ரசிக்க முடியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.